இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெடல்ஸ் வந்து பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ரோஸ் பெடல்ஸ், அதாவது பட் ரோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே வச்சா உதிர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதாவது அந்த ரோஸ் பெடல்ஸ் எல்லாத்தையுமே உதுத்து விட்டு அதில் ரெண்டு பெடல்ஸாக அப்படியே உருட்டிக்கோங்க. ஒரு ஊசியில் நூல் கோத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம எப்போதும் போல் நூல் எப்படி கோத்து மல்லிகைப்பூலாம் கோப்போமோ அதே மாதிரி இந்த ரோஸ் பெடல்ஸையும் நல்லா சுருட்டி அந்த ஒயிட் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி எல்லா சைடும் சுற்றி எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த ஊசியில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது குத்தி குத்தி வச்சுட்டே வாங்க. இப்படியே சுற்றி குத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மாலை கட்டின மாதிரியே இருக்கும். அதாவது கல்யாண மாலையெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா ரோஸ் பெடல்ஸில், அதே மாதிரியே இந்த ரோஸ் வந்து இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரியான பட் ரோஸ் வாங்கி என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி அந்த ஊசி ஃபுல்லாகவே கோத்து கோத்து வச்சு இது மாதிரி கடைசியாக உள்ள தள்ளி எண்டு வரைக்குமே கொண்டு போயிடுங்க. இது மாதிரி நம்ம உதுத்து வச்சிருந்த பூ எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். இப்போ 2 பெடல்ஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த ரோஸ் பெடல்ஸ் நடு சென்டரில் வச்சு ஊசியில் குத்திக்கோங்க. இதே மாதிரியே நம்ம உதுத்து வச்சிருந்த எல்லா ரோஸையுமே சுற்றி சுற்றி கோத்து வச்சுக்கோங்க. 4 மூளைக்கும் கோக்காதீங்க. அடுத்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரியே குத்துங்க. அப்போ தான் அந்த ஒயிட் கலரோட இது வந்து வெளியில் தெரியும். பார்த்தீங்களா, இப்படி ஒன்னோட ஒன்று குத்தி வைக்கும்போது அடுத்தடுத்து, அதாவது 4 கார்னர்ஸ்க்காம இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரோஸ் பெடல்ஸ் மாலை நம்ம தலையில் வைக்கிற கொண்டைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம உதுத்து வச்சிருந்த ரோஸ் பெடல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. இப்போ வந்து எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்து எல்லா பெடல்ஸையுமே கோத்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, ஃபினிஷாக கடைசியாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து என்னோட தலையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வெளியில் வாங்கணும், மார்க்கெட்டில் சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா ஆகும். எனக்கு செலவானது வெறும் 20 ரூபா தான்.